வணக்கம் நண்பர்களே. இன்றைய கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட எபிசோட்ல நான் அனுப் சோனி உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். மனுஷன் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுறான், ஒரு குடும்பத்தை உருவாக்குறான். குடும்பத்தோட சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமா நினைக்கிறான். பல சமயம் அவங்களோட சந்தோஷத்துல அடுத்தவங்க கண்ணு வச்சிடுறாங்க. அந்த அப்பாவி ஜனங்க யாருக்கு எந்த துரோகமும் நினைக்காதவங்க. ஆனா அவங்களுக்கு வேற யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா என்னங்க ஆ உங்க டிஃபன் பாக்ஸை விட்டுட்டீங்க. எப்பவும் இதே வேலையா போச்சு. சரி சரி பரவாயில்ல, சாரி. பிரமாதம் அண்ணி, சூப்பரா சமைச்சிருக்கீங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நிஜமாதான் சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. உன் அண்ணி நல்லா தான் சமைக்கிறாங்க. வாய் திறந்தா ஏதாவது பேசியே கொன்றுவா. அட என்ன மாமா நீங்க. பரவாயில்ல விட்டு. என்னை யாரும் பாராட்டவும் வேணாம், சப்போர்ட்டும் பண்ண வேணாம். நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசுவேன். முகத்துக்கு பின்னாடி சிரிச்சு பேசி பின்னாடி போய் துரோகம் பண்ண மாட்டேன். ஆதி எழுந்துட்டா, நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹே, இதுக்கு தான் சொல்றேன், நீங்க அடிக்கடி வந்து போங்கப்பா. குழந்தைங்க ஆடி ஓடி விளையாண்டதான் வீடு நல்லா இருக்கும். அண்ணே அண்ணி, நீங்க இன்னும் குழந்தை பத்துக்கல. நான் எப்போ ரெடிப்பா. இந்த விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லி புரிய வை. இதுல புரிய வைக்க என்ன இருக்கு? குழந்தை பிறக்கலன்னா பிறக்கல, அவ்வளவுதான். அண்ணி, உங்க மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஒண்ணுமே முடியலன்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்ல. என் ஹெல்த் விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். அப்புறம் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளையா தான் இருக்கும். அண்ணி அண்ணா இங்க பாருங்க, குழந்தைய நீங்க வளர்க்கறதுல தான் இருக்கு. ஆனா அது எனக்கு பிடிக்கலையே. ஆனா அண்ணி, குழந்தை வேணுமா வேணாமன்றது கணவன் மனைவியும் சேர்ந்து டிசைட் பண்றது. அதான் சொன்னல, கணவன் மனைவி தான் டிசைட் பண்ணணும்னு. அப்ப அதை எங்ககிட்ட விட்டுரு. திரும்ப திரும்ப நீ ஏன் பேசுற? போலாமா? ஆ போலாம். முதல்ல சாப்பிட்டு முடிங்கப்பா. அவ்வளவுதானே, சாப்பிட்டுட்ட வயிறு நிறைஞ்சிருச்சு. உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல, இல்ல சரி சரி பரவாயில்ல. இரு, நான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். போலாம். அமர், காஜல், சொல்லுங்க. உங்க அண்ணி சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல. என்னன்னு இப்படி பேசுறீங்க? அண்ணியோட நேச்சர் பத்தி தான் தெரியுமே, நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், மழை பெய்யுதுப்பா, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலாம்ல. இல்ல லைட்டா தான் பெய்யுது. பார்த்து மெதுவா. உட்காந்துட்டியா? ஓகே வரேன். அடிக்கடி வந்துட்டு போப்பா. எதுக்குடி இப்படி எழுத்தெறிஞ்சு பேசுற? பின்ன தேவையில்லாத விஷயத்தை பத்தி அவங்க எதுக்கு பேசுறாங்க? வரும்போதெல்லாம் அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன என் மாமியாரா? உங்ககிட்ட போய் பேசுறேன் பாரு, என்னைய சொல்லணும். டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? நீ நல்லா தானே இருக்க? குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஆதி தூங்கிட்டாளா? ம் ம் நல்லா தூங்குறா. காஜல், எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கண்டிப்பா ஒரு வண்டி வாங்கியே ஆகணும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல? நான் உனக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் ஏதாவது எக்கு தப்பா நடந்திருந்தா எனக்கு உன்ன நினைச்சுதான் பயம். எனக்கு உங்க ரெண்டு பேரும் நினைச்சாதான் பயமா இருக்கு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க ரெண்டு பேரும் யார் பார்த்துக்குவாங்க? கனவுல கூட அப்படி நினைச்சு பார்க்காது. சில விஷயங்களை சில நேரத்துல பேசினா அப்படியே பழிச்சிடும். தெரியல, நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு புரியல.
அட அப்பா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அப்பா ஆ? நீங்க எனக்கு மறுபடியும் தம் அடிச்சிங்களா? ஆ? பொய் சொல்லாதீங்கப்பா, எனக்கு ஒன்றும் ஜலதோஷம் இல்ல. ஓ, உன்னோட திம்கா சித்தப்பா பார்த்துட்டு வந்தேன்ப்பா. அவர் ஒன்று கொடுத்தாரு, நானும் அதை வாங்கி அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஆஸ்மா இருக்கு, டாக்டர் தான் தெளிவா சொல்லிட்டாரு சிகரெட் அடிக்க கூடாதுன்னு. அதே மாதிரி அடிச்சா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. இங்க பாரு பாரு பாரு, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஃபிஷ் ஃப்ரை. பா, பிளேட் டாபிக்க மாத்திட்டீங்களா? நான் இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சீங்களா? நீ எங்க குழந்தையா இருக்க? நீ தான் என்ன அப்பா மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. சரி போ, இதை பிளேட்ல போட்டு எடுத்துட்டு வா. போ போ, சீக்கிரம் போ. அட ஒரு நிமிஷம். நான் உடனே கேட்டு சொல்றேன் சார். மேடம், என் பிள்ளைய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா மேடம்? கோபால் சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, தகவல் தெரிஞ்ச உடனே இன்ஃபார்ம் பண்றேன்னு. நீங்க சரியா தேடவே இல்லை மேடம். அதிரடியா கொஞ்சம் தேடுங்க மேடம். அட, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, தகவல் தெரிஞ்சா அது சொல்றேன் எப்படி உங்ககிட்ட. போக முடியும்? என் பிள்ளை காணாம போயிட்டான். நீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. உங்க குடும்பத்து ஆளுங்க யாராவது இப்படி காணாம போனாதான் அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு அப்பாவோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். இவரு யாரு? சார், இவர் பேரு கோபால் ஷிண்டே. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் காணாம போயிட்டான். முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, ஆனா எதுவும் தெரியல. எவ்வளவு சொல்லி அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. தினமும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போறாரு. அவரோட பையன் காணாம போயிட்டாருன்னா அவர் டென்ஷனா தானே இருப்பாரு. கோபால் சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உடனே உங்களை கூப்பிடுறோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க சார், எதுவுமே நடக்காது. அவங்க பையனோட ஃபைலை ரீஓபன் பண்ணுங்க. சார், எங்கடி போய் தொலைஞ்ச? என்ன பண்றீங்க? எங்கடி போனா? காய்கறி வாங்க மார்க்கெட் போனேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். காய்கறி வாங்க போனியா இல்ல ஊர் மேய போனியா? எவன் கூட ஜல்சா பண்ணிட்டு வந்திருக்க நீ? காட்டு. என்ன பண்றீங்க? அடையாளம் எங்க இருக்குன்னு காட்டு. உன் காதுல உனக்கு அடையாளம் கொடுத்துருப்பான்ல, எங்கடி? எங்க கொடுத்துருக்கான் சொல்லு. அடையாளம் எங்கடி காட்டு. ஏன் இப்படி பேசுறீங்க? அப்புறம் ஏன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? இங்க பாருங்க, நானே ஃபோன் பண்ணலாம் தான் நினைச்சேன், பேட்டரி டவுன் ஆயிருச்சு. அடிங்க. இல்ல காட்டு, எங்க காட்டு. இல்ல. எங்க அடையாளம்? கழுத்தை காட்டு. எங்க அடையாளத்தை கொடுத்தான் காட்டு. காட்டு. அட ஒரு நிமிஷம். என்னாச்சு? மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டீங்க. ஓ சாரி தேங்க்யூ. நேத்து மாதிரி டிஃபன் மிச்சம் வைக்க கூடாது, சரியா? எல்லாத்தையும் சாப்பிட்டு வாங்க. ஒரு செகண்ட்மா, யாரு கால் பண்றாங்க? அவதான். சொல்லு மது. மாமா, ப்ளீஸ் என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருங்க. என்னாச்சு, நீயே அழுதுட்டு இருக்க? இந்த ஆள் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ப்ளீஸ் என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருங்க, என்னால இங்க இருக்க முடியாது. மது, நீ கவலைப்படாத, சரியா? நான் உடனே உன் வீட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவே. சீக்கிரம் வாங்க. நில்லுடா. இல்ல. எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அந்த பக்கம் போங்க. யாரு ஃபோன் பண்ணது? சார், நான் தான் கால் பண்ணேன். இவர் மயக்கம் போட்டு கிடந்தாரு. அது அவரோட பைக்குன்னு தான் நினைக்கிறேன். பாரு, அந்த பைக் செக் பண்ணு, அப்புறம் பேக்கையும் செக் பண்ணு. ஹலோ பிரதர், அவன் செத்துட்டான் போலயே. சார், இப்போதான் அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. 28 வயசு மதிப்பு தக்க ஒரு ஆளோட பாடி கிடைச்சிருக்கு. அந்த பாடி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சதா? இல்லை சார், அவரோட பைக் மட்டும் கிடைச்சிருக்கு. வண்டி யார் பேர்ல இருக்குன்னு பாரு. ஓகே சார்.
என்னாச்சுக்கா ஃபோன் எடுக்கலையா? எவ்வளோ நேரமா உன் மாமாக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரொம்ப டென்ஷன் ஆகாதக்கா, வந்துருவாரு. உன்னோட மாமா எப்பவும் அப்படி பண்ணதில்ல, லேட் ஆனா கூட உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இப்போ ஃபோனே சுவிட்ச் ஆஃப்னு வருது. உன் மாமாவோட மெசேஜ் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ படுத்து தூங்கு. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல வந்துருவாருன்னு. சரி, நீ தூங்கு. இந்தாங்க, நீங்களும் தூங்குங்கக்கா. ம். அக்கா 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 அக்கா, என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? அது ஒரு கெட்ட கனவு கண்டாதான் பயந்துட்டேன். அக்கா, மாமா இங்க, அவர் இன்னுமா வரல? வணக்கம் சார். சொல்லுங்க. நேற்று எந்த ஆளோட பாடி கிடச்சதோ அவர் பேர் அமர் சார். 6 மாதத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணாரு? யாரோ கழுத்தறுத்து அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது அவரோட அட்ரஸ் சார். 6 மாசத்துக்கு முன்னாடி அவரை யாரோ கழுத்தறுத்து கொலை பண்ண பார்த்தாங்களா? இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் அவரை இப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னா, சரி, அவங்க வீட்டில் உள்ளவங்களை வர சொல்லு. ஓகே சார். சார் சொல்லலாமா? நான் அப்புறம் கூப்பிட்றேன் உங்களுக்கு. சார், இது அமரோட பிஎம் ரிப்போர்ட். சார், அவரோட டெத்து 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நடந்திருக்கு, ஹார்ட் அட்டாக்கால். ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக் நேச்சுரலாக இல்லை சார், அவருக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான கெமிக்கலை கழுத்தில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார், அதனால தான் அவர் இறந்துருக்காரு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த காம்போசிஷனோட கெமிக்கலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்னொன்னையும் ட்ரேஸ் பண்ணுங்க, அதை சாதாரண ஆளுங்க வாங்க முடியுமான்னு பாருங்கள். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வர சொல்லுங்கள். ஓகே சார். இங்கே பாருமா, இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுறது அவ்வளோ சரியா இருக்காது. இருந்தாலும் நாங்கள் விசாரணை பண்ணி தானே ஆகணும். உங்கள் ஹஸ்பண்ட் அமர் அவரை ஹார்ட் அட்டாக்னால இறக்கல, அவரை மர்டர் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு உங்கள் ஹஸ்பண்டை மர்டர் பண்ணாங்களோ அன்னைக்கு அவர் எங்கே போனாரு? சார், இவ என் தங்கச்சி மது விராகில் தங்கியிருக்கா. அன்னைக்கு அமர் இவ்வளோ கூட்டிட்டு வரதா போனாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவன் மட்டும் தனியாக வந்துட்டான். அப்போ நான் இவகிட்ட கேட்டேன், அமர் எங்க? அப்போ இவ சொன்னா இவளை ட்ராப் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டாருன்னு. ரொம்ப லேட் ஆகி வீட்டுக்கு வரலன்னதும் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அவர் நம்பருக்கு நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஆனால் அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. 6 மாசத்துக்கு முன்னாடி கூட அவரை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல? ஆமாம் சார். சார், இங்க இருக்கிற போலீஸ்லாம் எல்லாரையும் விசாரிச்சாங்க, ஆனா எதுவுமே கண்டுபிடிக்கல. ஒரு நிமிஷம், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அந்த அட்டாக் உங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னு? நீங்க அந்த பைக்கோட நம்பர் அப்புறம் அந்த ஆள் எப்படி இருந்தான்னு பார்க்கலையா? சார், அது ரொம்ப வேகமா நடந்துருச்சு, பைக் நம்பரை நோட் பண்ண முடியல. அட்டாக் பண்ண ஒன்னும் ஹெல்மெட் போட்டிருந்தா சார். அவருக்கு வேற எதுவும் விரோதம் இருந்துச்சா? இல்ல சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தார். அடித்தடி சண்டைக்குள்ள எப்பவுமே போக மாட்டாரு. வீட்ல இருந்து கிளம்புனா ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டா வீடு, ஃபேமிலி, அது மட்டும்தான் அவரோட உலகம். அந்த டைம்ல போலீஸ் ரொம்ப விசாரிச்சாங்க, ஆனா எதுவுமே ட்ரேஸ் பண்ண முடியல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அட்டாக் பணத்துக்காக நடந்ததுன்னு. அமர் கூட அதான் சொன்னாரு. பணத்துக்காகவா? அப்படின்னா அன்னைக்கு வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது அப்போ அவரோட பேக்ல 2 லட்சம் ஆஃபீஸோட காசு இருந்துச்சு. அதை உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அமருக்கு யார் கூடவும் எந்த விரோதமும் இல்லைன்னு? நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சார், மதுவோட ஹஸ்பண்ட் கஹன், அப்புறம் அமர்,
அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் கூட செட் ஆகும். ஏன்னா ககன் மது அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அது அமருக்கு சுத்தமா பிடிக்காது. அமர் இவ்வளவு தன்னோட தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு வருஷம் முன்னாடி அமர் தான் மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ககன் இவ்வளவு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடிப்பான், மிதிப்பான். அது அமருக்கு சுத்தமா பிடிக்கல. அமர் அவளை எப்பவுமே தன்னோட தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால ககனுக்கு அமர் மேல பயங்கர பொறாம. அப்புறம் ககன், உங்க ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை நான் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணல. நான் இந்த வீட்டில் இல்லாத நேரத்தில் எனக்கு பின்னாடி இங்கே நிறையா பேர் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அட அட மது, என்னாச்சு? நீ அம்மாவாக போறியா? நான் தான் இங்கே இல்லவே இல்லையே. கடந்த 1 மாசமா நான் உன்னை தொடவே இல்லையே. இது எவனோட குழந்தை? வருண், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இது யாரோட குழந்தையும் இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். பைத்தியமாடா நீ? யாராவது தான் பொண்டாட்டி கிட்ட இப்படி பேசுவாங்களா? உனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைனா அவளை விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு விட்டுட்டு போகணும்? உனக்காகவா? அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. நான் அவன்கிட்ட பேசவே விரும்பலமா. சரிதான் போடா. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இங்கே பாரு, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சார், அக்கா சும்மா சொல்றா. இதெல்லாம் வேஸ்ட் சார். நான் ஒத்துக்கிறேன், புருஷன் கொஞ்சம் கோவக்காரர் தான். சில சமயம் கோவத்துல என்ன அடிப்பாரு, டார்ச்சர் பண்ணுவாரு. ஆனா அவரால் யாரையும் கொல்ல முடியாது சார். உன்னோட புருஷன் ககன், அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குல்ல? உனக்கும் அமருக்கும் இடையில ஏதோ அஃபேர் இருக்குன்னு சந்தேகப்பட்டான்ல? அமர் உன்னை கூட்டிட்டு போக வீட்டுக்கு வந்திருந்தான். அந்த நேரத்துல நீயும் உன் புருஷனை விட்டுட்டு அமர் கூட அவன் வீட்டுக்கு வந்துட்டல்ல? நீ நல்லதானே இருக்க? மாமா, திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டியாமா? வா போலாம். அடேங்கப்பா, உன் ஆளை வர சொல்லிட்டியா? மது, கிளம்பு. நீ அப்பனா இல்லை அண்ணனா? குழந்தைக்காக மாமா ரொம்ப தான் பணிஞ்சு பேசுறிய. உன்ன அவ குழந்தையா இல்லை பாதி பொண்டாட்டியா மாத்திட்டியா? நீ பேசுற விஷயம் இருக்க பாரு, அதெல்லாம் உன்ன மாதிரி மோசமான ஆளால தான் யோசிக்க முடியும். சீ போ. மது, திங்ஸ் எடுத்துட்டு வா. அது இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டனா இதுக்கப்புறம் எப்பவும் நீங்கள் வரக்கூடாது. சரிதான், போடா. உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. வா மது. ஒருவேளை அதனால ககனுக்கு கோபம் வந்திருக்கலாம்ல? அதனால ககன் அமரை கொண்டு இருக்கலாம்ல? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். கோவத்துல ஒரு மனுஷன் எதை வேணா சொல்லுவான். ஆமா, சில சமயத்துல என்னையும் மாமாவையும் சந்தேகப்பட்டதுண்டு. அது அந்த ஆள் பழக்கம். அந்த ஆள் நல்ல மனுஷன் இல்ல சார். உன் புருஷன் உன்னை அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறான், உன்னை அடிச்சிருக்கான், அதோட சந்தேகப்பட்டிருக்கான். நீ என்னடானா அவனுக்கே சப்போர்ட் பண்ற? ஏ சார், ஒரு புருஷன் ஒரு பொண்ணை எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும், ஆனா இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணோட கௌரவம்ங்கிறது அவளோட புருஷன் தானே. சரி, நீ கிளம்ப. நீ வந்துட்டியா? நீ எங்க போயிட்ட? எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது தெரியுமா? உன் ஷாப்பிங் முடிக்க இவ்வளவு நேரமா? அமர், அட ஹே, என்னாச்சு? என்ன பண்ற நீ? குழந்தை ஏஞ்சிரும் பாரு. குழந்தை எந்திரிக்க மாட்டான், அவன் தூங்கிட்டான். என் விஷயத்துல உனக்கு சில பொறுப்பெல்லாம் இருக்குல்ல? இருக்குல்ல? ஆ? ம் 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 அடேங்கப்பா, சிக்கன் வாசனை மூக்க தொலைக்குது. எனக்கு ரொம்ப ஒரு பசிக்குது. நிமிஷம் இருங்க. இன்னும் வேகலையா? ஏன்? இன்னும் 10 நிமிஷம் ஆகும். அதை திருப்பி போடணும். இன்னும் 10 நிமிஷமா? அப்பா வா, நம்ம ஒரு வேலை செய்யலாமா? சிக்கன் 10 நிமிஷத்துல வேகிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடலாம். ம் ம் அட சும்மா இருங்க. அட அட மேடம், இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. சார், இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. அட மேடம், இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க சார். அட சார், சார் இந்தாங்க சார். என்ன கோபால் சார், என்ன விஷயம்? எல்லாரும் ஸ்வீட் கொடுக்குறீங்க? அது இன்னைக்கு என் பிள்ளையோட பர்த்டே சார், மோகித்தோட பர்த்டே.
அவன் என் பக்கத்துல இல்ல, ஆனா என் கூடவே தான் சார் இருக்கான். இந்தாங்க சார், ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க. அடே அண்ணே, இந்தாங்க, நீங்களே எடுத்துக்கங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. அடே அண்ணா, ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. சார், அமர் ககன் கால் ரெக்கார்ட்ஸ் மற்றும் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். சஸ்பிஷியஸா ஏதாவது இருக்கா? அந்த கால் ரெக்கார்ட்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னைக்கு அவனை கொலை பண்ணாங்களோ அப்போ விராரில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிருக்கான். அவன் ஆஃபீஸ் போய் விசாரித்தேன். ஆஃபீஸ் ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மணிக்கெலாம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாராம். வர வழியில் 6:30க்கெலாம் அவரை கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஆஃபீஸை விட்டு வெளியே வந்ததும் கொண்டு. ஆமாம் சார். ஆனால் விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குது இதில். அதாவது ராத்திரி 9:30க்கெலாம் அவனோட ஃபோன் ஆக்டிவ் ஆகிருக்கு சார். அமரோட வீடு இருக்குது அதே ஏரியாவில் தான் சார். அதே லொக்கேஷனில் தான் ககனோட ஃபோனும் ஆக்டிவ் ஆகிருக்கு. அப்படின்னா அமரோட ஃபோன் ககன் கிட்ட தான் இருந்திருக்கணும். ககன் தான் அமரை கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ககனை தூக்கிட்டு வா. சார் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க சார். சார் 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 நான் உண்மைதான் சார் சொல்கிறேன். நான் எந்த தப்பு பண்ணல. அமரை நான் வெறுக்கிறேன். அதுக்காக என்ன மாதிரி ஒரு இன்னசென்ட்டை கொண்டு வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா சார்? அமருடைய மொபைல் உன் கையில் எப்போ வந்துச்சு? அவரோட மொபைல் என்கிட்ட இல்லை சார். போய் சொல்ற நீ. 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நீ அமர் வீட்டு பக்கத்தில் தானே இருந்திருக்க. இருந்தியா இல்லையா? சார் எனக்கு மூளை சரியாக வேலை செய்யலை சார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா மதுவும் அமரும் சார் காஜல் எப்போவுமே 9:30 மணிக்கு தூங்கிடுவா. அதனால தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். அது வந்து என்னென்னா அவள் தூங்கினதுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்க போனேன். நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது அமர் அன்னைக்கு வீட்டில் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அப்புறம் நான் என் வீட்டுக்கே போயிட்டேன். அப்படி அமரோட மொபைல் உன் கையில் இல்லைன்னா அது எப்படிடா அந்த வீடு பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துச்சு? அமர் செத்ததுக்கு அப்புறம் அவனோட மொபைலை யார் யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஏய், நீ இவன் தோலை உரிச்சிரு. சார் சார் நான் எதுவுமே பண்ணல சார். நீங்க என்ன உன்னை பண்றீங்க? கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். வா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க வந்திருப்ப? சும்மா சென்டிமெண்டா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. உன் புருஷன் செத்துட்டான். ஒழுங்கா வாயன் கூட. இங்க பாரு, என்னோட அமரை நீ தானே கொன்ன. மாமா, காஜல், நான் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கிக்கலாமா? சரிம்மா, வா 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 உள்ள வா. போலீஸுக்கு ககன் மேல தான் சந்தேகம். ஆனா என்னைக்கு ராத்திரி அமரை மர்டர் பண்ணாங்களோ அன்னைக்கு ராத்திரி ககனோட மொபைல் லொகேஷன் நிஜமாவே ககனோட வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கு. ஆனா எங்க அமரோட சடலம் கிடைச்சதோ அங்க ககனோட மொபைல் லொகேஷன் இல்ல. போலீஸுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, ஒருவேளை ககன் ஏதாவது ஒரு ஹிஸ்டரி சீட்டருக்கு பணத்தை கொடுத்து அமரை மர்டர் பண்ணிருக்கலாம். அமரோட மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்காக போலீஸ் மும்மரமா ககனுக்கு எதிராக சாலிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த நேரத்துல இன்னொரு குற்றம் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. சார் இங்க பாருங்க. கருடே சார், குழி தோண்டத்துக்கு நீ ஏற்பாடு பண்ண. ஏய், போதும் போதும். வெறும் எலும்பு கூடவே இருக்கே. இந்த பேக்கை பாருங்க சார். இது ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மாதிரி தான் இருக்கு. கருடே, பக்கத்தில் வேற ஏதாவது இருக்கா செக் பண்ணு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அந்த கை எலும்பு பக்கத்தில் கொஞ்சம் செக் பண்ணு. அது என்ன பாரு, 6 விரலா? ஆமா, இது யாரோட வீடு? சார் இது பிரதீப் சாரோட வீடு.
அவர் கடந்த 4 வருஷமா அமெரிக்காவில் இருக்காரு. அடுத்த மாசம் வர போறாரு. அவர் தான் கால் பண்ணி சொன்னாரு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு புது செடியெல்லாம் நட சொன்னாரு. கார்டனுக்கு வந்து நான் புது செடி நடுறதுக்காக குழி வெட்டும் போது இதை பார்த்தேன் சார். இப்போ யார் இங்க இருக்காங்க? இப்போ யாரும் இங்க தங்கல சார். முதல்ல யார் இருந்தாங்க? எனக்கு தெரியாது சார். டெல்லியிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி இங்க இருந்தாங்க. 1.5 வருஷம் இங்கே தான் இருந்தாங்க. சார் ஒருவேளை இந்த காலி இடத்த பார்த்துட்டு யாரும் வரமாட்டாங்கன்னு பணத்தை இங்கே புதைச்சிருக்கலாம்ல சார்? அப்படி கூட நடந்திருக்கலாம். யார் இங்க தங்கி இருந்தாங்களோ அவங்கள யாராவது மர்டர் பண்ணிட்டு இங்க புதைச்சிருக்கலாம்ல, அப்புறம் எஸ்கேப் ஆயிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இது ஸ்டூடெண்டோட சடலம் மாதிரி இருக்கு. ஒரு வேலை செய், அக்கம் பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி. ஓகே சார். அப்புறம் அந்த டெல்லி ஃபேமிலி எங்க இருக்காங்கன்னு விசாரி. ஓகே சார். என்ன திரும்ப திரும்ப எதுக்கு கால் பண்ற? நான் தான் எனக்கு கால் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல. அண்ணே வேலை முடிஞ்சிச்சு, ஆனா இன்னும் பணம் என் கைக்கு வந்து சேரல. உனக்கான பணம் உன்கிட்ட வந்து சேர்ந்துரும். நீ எதுக்கும் கவலைப்படாத, புரிஞ்சுதா? என்னது இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒன்றும் தேவையில்ல, மெய்டு வருவாங்க. நீ இங்க இருந்து போ. என்ன பாக்குற? சொன்னது புரியல? இங்க இருந்து போன்னு சொன்னேன். சார் எந்த ஆளோட ஸ்கெல்டன் இது நமக்கு கிடைச்சதோ அந்த ஆளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. சார் எங்கேயுமே காயம் பட்டதுக்கான அடையாளமே இல்லை. கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பாங்க போல இருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சிச்சா? சார் அந்த ஆள் இருக்கால, அடிக்கடி இங்கே வந்து போவானே, கோபால். கோபால்? அந்த ஆளு தானே. அவரோட பையன் மோகித் 2 வருஷமா அவனை காணோன்னு சொன்னார்ல. ஆமாம் சார். எனக்கு என்னமோ இது மோகித்தோட ஸ்கெல்டன் மாதிரி தான் தெரியுது. மோகித்தோட கையிலேயும் 6 விரல் இருக்கும் சார், இந்த ஸ்கெல்டன் மாதிரியே. அவன் 2 வருஷமா காணாம போயிருக்கான். அந்த வீட்டோட ஓனர் பிரதீப் யூஎஸ்ஏல இருக்கார்ல, நீ பேசுனியா? சார் நான் அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த மோகித்தோட அப்பாவை வர சொல்லு. ஓகே சார். சார் என் பிள்ளை மோகித்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? கோபால் சார், அது வந்து என்ன விஷயம்னா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். கடந்த 2 வருஷத்துல இந்த இடத்துல இருந்து முதல் முறையா எனக்கு கால் வந்திருக்கு சார். அப்படின்னா நீங்க சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். எங்க என் பிள்ளை மோகித்? சொல்லுங்க சார். சார் நான் கடந்த 2 வருஷமா அவனை ஒரு எட்டு பார்க்கவே இல்லை சார். இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் கிடைச்சிருக்கு. அது வந்து இடது கையில 6 விரல் இருக்கு. அதோட எங்களுக்கு இந்த திங்ஸும் கிடைச்சிருக்கு. திங்ஸா? இது அவனோட பேக். இது என் பிள்ளையோட பேக். அவன் சர்மா வீட்டுக்கு அடிக்கடி படிக்க போவான் சார். அந்த சர்மா யாரு? அவரு அமன் சர்மா, காஜல் சர்மா. அவன் அன்னைக்கு கடைசியா அந்த வீட்டுக்கு தான் படிக்க போனான். ஆனா அவன் திரும்பி வரவே இல்லை. இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. இவரே தான் சார் அவரு, அமன் சர்மா. இவன் தான் அந்த பொறுக்கி. இவங்க தான் அந்த காஜல் சர்மா. இவங்க கிட்ட தான் அவன் அடிக்கடி டியூஷன் போவான். இவங்க 2 பேரும் சேர்ந்ததான் என் பிள்ளைய கொண்டுட்டாங்க போல இருக்கு சார். என் பிள்ளைய கொண்டுட்டாங்க சார். உட்காருங்க ப்ளீஸ். நாம முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த சடலம் மோகித்தானே. அதுக்காக நாம இப்போ அந்த ஸ்கெலிட்டனோட உங்க டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்கணும். கருடே கூட்டிட்டு போ. ஓகே சார். சார் கொஞ்சம் வாங்க சார். சில்கே சார், காஜலை கூட்டிட்டு வா. ஓகே சார். பிளாட் நம்பர் 5 சித்தார்த் நகர்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? ஆமாம் சார், நாங்கள் முதல்ல அங்கே தான் இருந்தோம். ஏன் வெக்கேட் பண்ணீங்க? அது சும்மா தான் சார். அந்த வீட்டோட ஓனர் யூஎஸ்ஏல தானே இருக்காரு. நீங்க அந்த அக்ரிமெண்ட்டை இன்னும் கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமே. சார் அது வந்து சார் ரெண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக இருந்துச்சா? நாங்க என்கொயரி பண்ணோமே, அந்த அளவுக்கு அதிகமாக தெரியலையே. இப்போ நீங்க தங்கி இருக்கிற அந்த இடத்தோட ரெண்ட், முதல்ல இருந்த வீட்டோட ரெண்ட், அதுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. அப்புறம் ஏன் வெக்கேட் பண்ணீங்க? ஏன் வெக்கேட் பண்ணீங்கன்னு நான் சொல்லவா? அந்த மோகித்தால தான். மோகிதா? உனக்கு மோகிதா தெரியும்ல? இவன் தான் அது. இதுதான் மோஹித். ஆமா சார், இவன் என்னோட ஸ்டூடெண்ட். நான் இவனுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுப்பேன். ரொம்பவே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். சாரி நான் ட்ரை பண்றேன். இட்ஸ் ஓகே, ஐ வில் டீச் யூ. See, date of joining 14 January. ஓகே. டி. ஹாய் அண்ணா. Period is 5 months. Nominal due date 14th June. சார், அவன் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான். ஆனா அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவன் காண போயிட்டான். அவங்க அப்பா நினைக்கிறாரு அவன் காண போனதுக்கு நாங்க தான் காரணம்னு. ஆனா அன்னைக்கு நாங்க வீட்லயே இல்லை. நான் அன்னைக்கு மோகித்துக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் கூட பண்ணியிருந்தேன், டியூஷனுக்கு வீட்டுக்கு வராதன்னு. அன்னைக்கு நீங்க எங்க போயிருந்தீங்க?
நானும் அமரும் படத்துக்கு போயிருந்தோம். முதல்ல இங்க இருந்த சாரை ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாரு. அவர் தான் க்ளீன் செக் கொடுத்தாரு. ஆனா மோகித்தோட அப்பா அதை ஏத்துக்க தயாராகவே இல்லை. அவர் வருவாரு, கல்லை தூக்கி போடுவாரு, சாப விட்டுட்டு போயிடுவாரு. நான் மோகித் அப்பாவுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், உங்க பிள்ளை எங்க போனா என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியாதுன்ட்டு. ஆனா அவர் அதை ஏத்துக்க தயாரா இல்லை. மோகித்தை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. என்ன? அப்புறம் அவனோட ஸ்கெலிட்டன் உன்னோட வீட்டு நம்பர் 5 சித்தார்த்த நகர் காம்பவுண்ட்ல இருந்து தான் கிடைச்சது. சார், நான் உங்களுக்கு உண்மையை தான் சொல்றேன். அவன் சாவை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. செஞ்ச குற்றத்து மேல எவ்வளவுதான் மண்ணை போட்டு மூடினாலும் புதைச்ச சடலம் வெளியே வரும் பாருங்க. அப்போ நிறைய ரகசியங்கள் வெளியே வரும். இப்போ நீங்க கிளம்பலாம். நான் எப்போ கூப்பிடுறேனோ அப்போ நீங்க வரணும். ஷிர்கே, ரெக்கார்ட் ரூம்ல விசாரிச்சு பாரு. மொஹித்தோட கேஸ்ல அமர் காஜல ஒழுங்கான முறையில் விசாரிச்சாங்களான்னு. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் பாரு, அமர் இறந்து போன டைம்ல அந்த கோபால் எங்க இருந்தான்னு பாரு. அவன் மொபைலை ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். சார், அமர் இறந்ததுக்கப்புறம் கோபால் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு மோகித்தோட பர்த்டேன்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு மோகித்தோட பர்த்டே இல்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி யாரோ அமர் மேல கொலவெறி தாக்குதல் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் அவனை கொண்டு இருக்கான். கோபாலுக்கு என்ன சந்தேகம்னா, மோகித் காணாம போனதுல அமரும் காஜலும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த கோபாலோட கால் லொகேஷனும் கால் லிஸ்ட்டும் செக் பண்ணு. ஓகே சார். சார், கோபாலோட கால் ரெக்கார்ட்ஸோட மொபைல் லொகேஷன் வந்துருச்சு சார். சார், கோபாலோட கால் லொகேஷன் வச்சு பார்க்கும்போது அமரோட மர்டர் என்னைக்கு நடந்துச்சோ அன்னைக்கு கோபாலோட லொகேஷன் கிரைம் சீன்ல எங்கேயுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் கால் ஹிஸ்ட்ரியில் எந்த நம்பருமே சந்தேகப்படுற மாதிரி இல்லை. கான்டாக்ட் கில்லர் நம்பரும் இல்லை. சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை சார். ஷிர்கே, இந்த அமரை கொள்றதுக்காக ஏதோ ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணாங்கல்ல, அது எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகுது, எங்கே சப்ளை ஆகுதுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? சார், இந்த மாதிரி கெமிக்கல்லாம் ஃபார்மா கம்பெனி தான் தயாரிப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அமரை கொள்றதுக்காகவே தயாரிச்சிருக்காங்கன்னு தோணுது. சார், இந்த கெமிக்கலை 2 விதமான கெமிக்கலோட சேர்ந்து தான் செய்வாங்க. இதில் ஒரு கெமிக்கலோட லெவல் அதிகமாகிடுச்சுனாலும் மனுஷங்களுக்கு பேரலிசிஸ் வந்துடும். 2வது கெமிக்கலோட லெவல் அதிகமாகிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அமருக்கு கூட இந்த காரணத்தினால தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்படின்னா இது ப்ரீ பிளான்டு மேடர். ஷிர்கே, நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க யாருமே மெடிக்கல் அல்லது ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டில் கிடையாது. ஆனால் ஒருவேளை அவங்க கூட யாருக்காவது கனெக்ஷன் இருந்திருக்கலாம். மெடிக்கல் அல்லது ஃபார்மசூட்டிக்கல் ஆளோட இருந்திருக்கலாம். செக் பண்ணுறேன் சார். ஒரு நிமிஷம். நான் மொஹித்தோட ஃபைலை செக் பண்ணேன். காஜல் சொல்கிறது உண்மைதான். என்னைக்கு மொஹித்தை மர்டர் பண்ணாங்களோ அன்னைக்கு காஜல், அமர் 2 பேரும் படத்துக்கு போயிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு. அப்போ மோகித்தை யார் சார் கொண்டது? அங்கே யார் புதைச்சது? ஒருவேளை மோகித்துக்கு வேற யாராவது எதிரி இருப்பாங்களா? இல்லை ஷிர்கே, இது எல்லாத்தோட கனெக்ஷனும் ஒரு வகையில் காஜலோட தான் இணைஞ்சிருக்கு. இதுக்கு இடையில நம்ம காஜலோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும். ஓகே சார். அதாவது சார், அவங்களுக்கு 6 மாதம் குழந்தை ஒன்று இருக்கு. இந்த கண்டிஷனை பார்த்தா அவங்க புருஷனை கொள்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்கே தான் ஒரு விஷயம் இருக்கு ஷிர்கே. ஜனங்க தங்களுடைய ஒரிஜினல் முகத்தை மறைக்கிறதுக்காக பலவிதமான முகமூடியை யூஸ் பண்ணுவாங்க. அந்த காஜலோட ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணு. ஓகே சார். சார், காஜலோட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணேன். கண்டினியூஸாக ஒரு நம்பர்லேருந்து அடிக்கடி அவளுக்கு கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. யாரோட நம்பர்? சார், குணால் நம்பர். சார், அந்த குணாலோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேன். சார், குணாலும் காஜலும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2 பேருக்கு அஃபேர் இருந்திருக்கு. 2 பேர் கல்யாணம் பண்ணலாம்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் திடீர்னு காஜலுக்கு அமரோட கல்யாணம் நடந்துருச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் காஜல் அண்ட் குணால் 2 பேரும் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார், அப்படியே இவங்க லொக்கேஷனும் செக் பண்ணிட்டேன். 2 பேரும் அடிக்கடி சந்திச்சிருக்காங்க. கடந்த கொஞ்ச காலமாக இவங்க 2 பேரும் மீட் பண்ணல. ஆனால் ஃபோனில் கன்வியூஸாக இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி அமர அட்டாக் நடந்ததில்ல சார், அப்போ இந்த குணாலோட ஃபோன் லொக்கேஷன் நான் வீட்டுக்கு வெளியில் தான் இருந்திருக்கு சார். அப்படின்னா ஒரு வேளை இந்த கொலையை காஜலும் குணாலும் சேர்ந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அபிச்செல்லம், என்னாச்சு? அம்மா இப்ப பால் எடுத்துட்டு வந்துடுற, சரியா? அழாத 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 அழாத, நல்ல புள்ளல. இதோ வந்துடுறேன். ஆதிச்செல்லம், அம்மா வந்துடுறேன். இதோ பாலை சூடு பண்ணிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் தான் ஆதிச்செல்லம். என்னோட அதி எவ்வளவு நல்ல புள்ள. அம்மாவை கொஞ்சம் கூட தொந்தரவு பண்ண மாட்டா. அதி, உனக்கு என்னாச்சு? அவங்கள முதல்ல பாருங்க. அது என் புள்ளைய என்ன விடுங்க. சரி, யாரோ இந்த குழந்தையோட கழுத்தை அறுத்துருக்காங்க. இந்த சின்ன குழந்தை கழுத்தை அறுத்துருக்காங்களா?
6 மாச குழந்தைய உன் வீட்டுல வச்சு மர்டர் பண்ணிருக்காங்க. ஆனா நீ சொல்ற உனக்கு எதுவும் தெரியாதுன்னு. சார் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். சார் நான் என்னோட ட்ராவல் ஏஜென்சி ஆஃபீஸில் தான் இருந்தேன். நீத்தா தான் என்னை கால் பண்ணி வர சொன்னான். சார் பட்ட பகலில் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு குழந்தைய கொல்ல முடியுமா சார்? ஒரு 6 மாத குழந்தைய கொல்ற அளவுக்கு யாருக்கு பகை இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க, அப்புறம் யார் இப்படி பண்ணது? சார் எனக்கு எதுவும் தெரியாது. நான் பாட்டுக்கு ரூமில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். குழந்தை சத்தமாக அழுதுட்டு இருந்துச்சு, அதனால் நான் வந்து பார்த்தேன். அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். அப்புறம் மறுபடியும் நான் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சார். சார் என்னோட குழந்தைய நான் தான் கொண்டுட்டேன். அந்த உண்மையை நான் உங்ககிட்ட மறைக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு என் குழந்தை ஆதியோட உயிர் போயிருக்காது. குணால் அப்புறம் உன்னை பத்தின உண்மை தானே? ஆமாம் சார். குணால் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். காலேஜில் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனா உன்னோட வீட்டு ஆளுங்க உன்னை கட்டாயப்படுத்தி அமருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல? குணாலை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற முடிவை நான் தான் எடுத்தேன் சார். ஏன்? நீ தான் குணாலை நேசிக்கிறல்ல? அது கொஞ்ச நாளைக்கு தான். என்னைக்கு அவனோட சுயரூபத்தை பார்த்தனோ அன்னைக்கு அந்த நினைப்பை நான் விட்டுட்டேன். காஜல், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. உனக்கு என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல? அஃப்கோர்ஸ். ஏன் அப்படி கேட்குற? ஆக்சுவலி நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? அதனால தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கல. அப்புறம் எனக்கும் அமருக்கும் கல்யாணம் ஆச்சு. நானும் அமரும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அமர் என் மேலே உயிரை வச்சிருந்தாரு. ஆனா கடந்த 2 வருஷமா குணால் உன்னோட வாழ்க்கையில திரும்ப வந்துட்டான். ஆமாம் சார். ஒரு நாள் திடீர்னு ரோட் சைடில் அவனை பார்த்தேன் சார். அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்புறம் தொடர்ந்து கால் வந்துச்சு. ரகசியமாக அவனை நான் மீட் பண்ணவும் செஞ்சேன். ஆனால் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தேன். நான் அமர்கிட்ட குணால் என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். ஆனால் நான் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. எனக்கும் குணாலுக்கும் நடுவில் ஒரு டீப் ரிலேஷன் இருந்துச்சு. அந்த டீப்பான ரிலேஷன்ஷிப் அமருக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால நீயும் குணாலும் சேர்ந்து அமரை கொண்டுட்டீங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்ப குணாலை பத்தின உண்மை எங்ககிட்ட ஏன் மறைச்ச? சார் குணால் என்ன ரேப் பண்ணியிருக்கான் சார். என்ன? ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான். என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ கீழ்த்தரமான விஷயத்த செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்க. காஜல், நீ என்ன ரொம்ப விரும்புறல்ல? என்ன சொல்ற நீ? நமக்குள்ள இருந்த உறவை நீ உன் புருஷன்ட்ட சொல்ல மறைச்சிட்டல்ல? என்ன பண்ற நீ? நீ என்ன விரும்புறல்லடி? நான் அமர்கிட்ட எல்லா விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் பிரெக்னென்ட்னு. அந்த விஷயம் தெரிஞ்சதும் அமர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு. அப்பவும் நீ குணாலை விரும்பின. ஆனா உன் வயித்துல இருந்த குழந்தை அமருடையது. அதனால நீ அமரையும் அவரோட குழந்தையையும் கொன்னுட்ட. அது அவரோடது இல்லை, குணாலோட புள்ளதான் சார். நான் அதை விரும்பல. அதாவது அதே யாரும் தப்பா பார்த்துடக்கூடாதுன்ட்டு. அதனால அந்த உண்மை நான் யார்கிட்டயும் சொல்லலை. அமருக்கு கூட தெரியாது சார். என்ன ஆனாலும் சரி, நான் அதி மேலே உயிரை வச்சிருந்தேன் சார். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த குணால் தான் என் அமருக்கு ஒன்று இருக்கான். எப்படி இந்த விஷயத்தை அவ்வளோ உறுதியா சொல்ற? சார் அன்னைக்கு ராத்திரி அமரோட ஃபோன் குணால் கிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு ராத்திரி அமர் ஃபோன்லேருந்து மெசேஜ் வந்துச்சு. நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னார். அப்புறம் குணால் வந்து என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணான் சார். என்னால் அவன் முகத்தை பார்க்க முடியல சார். ஏன்னா அவன் மங்கி கேப் போட்டிருந்தா. இப்படி ஒரு அசிங்கத்தை யாராலும் செய்ய முடியும் சார்? சார் நான் எது தப்பு பண்ணல சார். நீ பண்ணி வச்ச பாவத்தோட லிஸ்ட் அவ்வளவு பெருசுடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது தீராது தெரியுமா? 6 மாசத்துக்கு முன்னாடி நீ அமர் அட்டாக் பண்ணிருக்க. உன்னுடைய மொபைல் லொகேஷன் அந்த நேரத்தில் அமர் வீட்டு பக்கத்துல தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய பேங்க் டீடைல்ஸையும் செக் பண்ணிட்டேன். நீ அந்த நேரத்தில் 2 லட்சம் ரூபாவை டெபாசிட் பண்ணிருக்க. இந்த 2 லட்சம் அதுதானே நீ அமர் கிட்ட இருந்து திருடின பணம் தானே? சார் அது நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் ஆதித்யா என் பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் அமரை ஏன் ரோட்டில் தட்டி தூக்குனேன்னா காஜல் ஆதி தூக்கிட்டு என்ன தேடி வருவான்னு தான். அமர் அன்னைக்கு தப்பிச்சிட்டான் சார். அப்புறம் நீ அமரை கொண்டுட்டல? இல்ல சார். அவனோட சின்ன குழந்தையே நீ கொண்டு இருக்க. இல்லை சார், நான் யாரையும் கொல்லலை சார். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் யாரையுமே கொல்லலை சார். ஓகே, இவனை இங்கேயே உட்காரவை. நல்லா செக் பண்ண. ஏதாவது மெடிக்கல் ஸ்டாஃபோட ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியோட கனெக்ஷன் இருக்கானு. இவன் உண்மையா சொல்லணும். சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். சார் சார் சுரேந்திர வீட்டுக்கு வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு சார். இங்கே பாருங்க. சார் சுரேந்திர வீட்டுக்கு வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு சார். இங்கே பாருங்க. பார்த்தல, அமரோட புள்ள ஆதியை நீ தானே கொன்ன? ஆமா கொன்ன.
ஒரு சின்ன குழந்தைய கொண்டு இருக்க உனக்கெல்லாம் எப்படிதான் மனசு வந்தது? என் மோகித் அவன் தானே கொன்னான். அப்ப அவன் கையை நடுங்கலன்னா என் கையை ஏன் நடுங்கணும்? அமரை கூட நீ தானடா கொன்ன? கொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா கொல்ல முடியல. சார், ககன், கோபால், சுரேந்தர், நீதா, குணால், அப்புறம் காஜல் எல்லாரோட சிடிஆர் அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிட்டேன். ஆனால் இதில் யாருமே மெடிக்கல் கம்பெனியோடையும் டச்சில் இல்லை, ஃபார்மா கம்பெனியோடையும் எந்த ஒரு டச்சும் இல்லை. விசித்திரமா இருக்கு ஷர்கே. குற்றவாளி ரொம்ப சாமர்த்தியமா விளையாடி இருக்கான். அவன் எந்த எவிடன்ஸையும் விட்டு வைக்கல. ஆனா நாம அவனை விட கில்லாடி. நீ ஒரு வேலை செய். இப்போ எத்தனை சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய லேப்டாப், மொபைலுடைய இன்டர்நெட் ஹிஸ்டரியை செக் பண்ணு. இப்போல்லாம் ஜனங்க புது விஷயத்தோட இன்ஃபர்மேஷனுக்காக இன்டர்நெட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இவங்க யாரும் வெளி ஆளுங்களோட உதவியை கேட்கலன்னா அப்போ கண்டிப்பாக இவங்க இன்டர்நெட்டோட உதவியில் தான் இதை பண்ணியிருக்கணும். ஓகே சார். சார், க்ளூ கிடச்சிருச்சு சார். ஏய், இனிமே போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன்னுடைய லேப்டாப்பும் மொபைல் இன்டர்நெட்டோட ஹிஸ்டரியையும் செக் பண்ணியாச்சு. நீ 2 மாசமா கெமிக்கலை பற்றி எவ்வளவு ஸ்டடி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. மோகித்தையும் அமரையும் ஏன் கொலை பண்ண? என்ன சார் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? என்னைக்கு மோகித்தை மர்டர் பண்ணாங்களோ அன்னைக்கு காஜலும் அமரும் 2 பேரும் ஃபிலிம் பார்க்க போயிருக்காங்க. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த நேரத்துல உனக்கும் மோகித்துக்கும் எந்த கனெக்ஷனும் கிடைக்கல. அதனால நீ தப்பிச்சிச்சு. அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உன்னுடைய மொபைல் லொகேஷனை, கால் ரெக்கார்டையும் செக் பண்ணியாச்சு. அப்பதான் தெரிஞ்சது என்னைக்கு மோகித் மர்டர் நடந்ததோ அன்னைக்கு நீ உன்னோட ஆஃபீஸுக்கு போகவே இல்லை. எந்த இடத்துல அவனோட மர்டர் நடந்துச்சோ அந்த இடத்துல உன் மொபைல் லொகேஷன் காட்டுச்சு. எந்த பிசிஓல இருந்து நீ மோகித்துக்கு கால் பண்ணி வர சொல்லி இருந்தியோ அந்த இடத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. எதுக்குடா கொன்ன? எதுக்கு கொன்ன? அன்னைக்கு நான் அமருக்கும் காஜலுக்கும் மொபைல் கிஃப்டாக கொடுத்தேன். காஜல் மோகித்துக்கு கால் பண்ணி இன்னைக்கு டியூஷன் இல்லை அதனால் வர வேணான்னு சொல்லிட்டா. அப்போ நான் தான் பிசிஓல இருந்து அமரோட வாய்ஸில் மோகித்கிட்ட பேசினேன். அவனை திரும்ப வர சொன்னேன். அட அண்ணா, நீங்களா? வா மோகித் வா. காஜலாக்கா எங்க? உள்ளதான் இருக்கான், கூப்பிடுறேன். காஜல், நல்ல வேலை என்னை கூப்பிட்டீங்க. இல்ல வீட்டுல அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீ அமரை கொலை பண்றதுக்கும் பிளான் பண்ணியிருக்க. நான் தான் அமரை கொன்னேன். எவன்கிட்ட பணம் கொடுத்து கொல்ல சொன்னேன்? உமங். அவன் அட்ரஸை வாங்க. வேண்டா கொன்ன சொல்றா ராஸ்கல். எனக்கு காஜல ரொம்ப பிடிக்கும். எப்பெல்லாம் அவளுக்கு ஃபோன் பண்ணணும் அவள் எப்பயுமே மோகித் பக்கத்திலே இருப்பா. கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ண. சொல்லுங்க மாமா. காஜல், நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அட மாமா, ஒன்றும் இல்லை. மோகித்துக்கு டியூஷன் எடுக்கிறல்ல அதான். ஆனால் இந்த பையன் படிக்கிறது கம்மி, அதிகமாக ஜோக் அடிச்சிட்டு இருப்போம். நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க. ஆனால் அது வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். காதல் எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக அமரை என் வழியிலேருந்து வராமல் அடித்து தூக்கணும் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியால் எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல, குழந்தையும் கிடைக்கல. எப்போ நான் காஜலை பார்க்குறனோ எனக்கு என்ன தோணும்னா எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்னு தோணும். அதனால தான் அமர் செத்ததுக்கப்புறம் காஜலை என் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். உன்னோட மாமாவோட மெசேஜ். நீ மோசமான அண்ணன் மட்டும் இல்லடா, ரொம்ப கேவலமான ஆளு. ஜெயிலில் கிடந்து சாவிட. வேணாம் சார், வேணாம். எந்த ஒரு குற்றவாளி எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணாலும் சரி, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு சட்டத்தோட பிடியில அவன் கண்டிப்பா மாட்டிப்பான். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு புது கேஸ்ல. அது வரைக்கும் நீங்களும் உங்க ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கோங்க. அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.